என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம், அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டம் போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? அண்மையில் டெல்டா மாவட்டம் கனமழை, எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான். ஓடோடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் பார்வையிட்டேன். ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை, எதிர்கட்சி இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போனேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க. இவரா முதலமைச்சர்? இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு? இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர்? இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பார்க்கிற நிலை இருந்திருக்குதா? சொல்லுங்க, உண்டா? விவசாயிகள் தன் வியர்வையை, ரத்தத்தை வியர்வையா சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய ஒரு விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது. அதை கூட பார்க்க மனமில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இவரா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார்? சிந்திச்சு பாருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது டெல்டா மாவட்டம் ஒவ்வொரு முறை பாதிக்கின்ற பொழுதும் ஓடோடி பார்த்து அந்த விவசாயிகளுக்கு அணுகி அவளுக்கு என்ன தேவை, ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பெருங்குடி மக்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இயற்கை சீற்றம், மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமாக இழப்பீடு தொகை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல வறட்சி, நான் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான ஊர் வாராமல் இருந்தது. அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் குடி வராம திட்டத்தில் முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம். இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில இந்த பல ஆண்டுகளா ஏரி குளம் குட்டை தூர் வாராமல் இருந்தது. அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் குடி வராம திட்டத்தில் முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம். இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா? அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திரும்பிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் முதியோர் வசிக்கின்ற பகுதியே திட்டமிட்டு கொள்ளையர்கள் அவர்களை கொன்று அவர்களுக்கு நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற காட்சி திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 4 அதிகார மையம், ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. தமிழகத்தில் 4 முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின்,
திரு சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காம், 4 பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியல. ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க? ஒரு நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் அவர்கள் காவலர்களை சரியான முறையிலே வழி நடத்துவார்கள். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம். தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக தெரிவித்து விட்டோம். இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் 3 மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அந்த பட்டியலிருந்து 3 டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதில் ஒரு டிஜிபியை நியமிக்க வேணும். இதில் என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இடம்பெறல. திமுகவுக்கு ஜாலர் போடுற டிஜிபி இதுல இடம்பெறல. அதனால உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதோட போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதா இல்லையோ போதைப் பொருள் நிறைய கிடைக்குது. எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க அப்பெல்லாம் தொலைக்காட்சியில் பாத்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம், தங்க என்ன நிலவரம் பார்ப்போம். இப்ப கொலை என்ன நிலவரம் பார்க்கிறோம். கொலை என்ன நிலவரம் பார்க்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அங்கே நமக்கு சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார். கேவலமா இல்ல, வெட்கக்கேடான அல்ல. உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க 104 கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா? ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல்.